ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம அடிக்கடி யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணுற ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குங்கல்ல. நான் ஏன் அந்த தப்பை பண்ணேன், நான் எப்படி அப்படி ஒரு விஷயத்த லைஃப்பில் பண்ணேன், இப்போ யோசிச்சா கூட ஒரு மாதிரி லூசுத்தனமாக இருக்கே, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கே, நான் எப்படி அந்த தப்பை பண்ணேன்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியலையே, ஒருவேளை நம்ம அந்த தப்பை பண்ணாமே இருந்திருக்கலாமோ, ஒருவேளை நம்ம அந்த மிஸ்டேக்கை பண்ணாமே இருந்திருக்கலாமோ, லைஃப் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்ட்டில் நடந்த ஒரு மிஸ்டேக்கை அடிக்கடி யோசித்து பார்ப்போம். அண்ட் அந்த மிஸ்டேக்கை பற்றின தாட் வந்தாலே நம்ம மைண்ட் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம பண்ண அந்த பாஸ்ட் மிஸ்டேக்லேருந்து நம்ம எப்படி வெளில வர்றது, அந்த மிஸ்டேக்கை பற்றின தாட்ஸ் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் வந்து தட் ஒன் மிஸ்டேக் டஸ் நாட் டிஃபைன் யூ. அந்த ஒரு தப்பு தான் உங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும், அதுதான் உங்களை ஒரு பர்சனாக டிஃபைன் பண்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. லைஃப்பில் எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய மகான்கள், பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருந்திருக்காங்க. பட் எல்லாருமே லைஃப்பில் தப்பு பண்ணவங்க தான். எல்லாருமே லைஃப்பில் ஒரு பாயிண்டில் வந்து ஏதாவது ஒரு பேட் ஃபேஸை கோத்ரூ பண்ணவங்க தான். பட் அந்த ஒரு தப்பு தான் உங்களை டிஃபைன் பண்ணும், அந்த ஒரு தப்பு தான் உங்களோட கேரக்டரே டிஃபைன் பண்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் லைஃப்பில் அந்த ஒரு தப்பு மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் என்ன தான் அந்த ஒரு தப்பு 2 தப்பு பண்ணியிருந்தாலும் நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன தான் உங்களுக்கு அந்த ஒரு பேட் டே இருந்திருந்தாலும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குட் டேஸ் இருந்திருக்கு. பட் ஏனோ தெரியல, அந்த 100 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியல. நீங்கள் பண்ண அந்த ஒரு தப்பு மட்டும் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுட்டே இருக்குது. இது கூட வந்து ஒரு ஹியூமனோட ஒரு நேச்சர் தான். நம்ம பண்ண விஷயங்களை விட பண்ணாத விஷயத்தை தான் சம்டைம்ஸ் ஓவராக யோசித்து ஃபோக்கஸ் பண்ணி யோசிப்போம். ஸோ இது கூட ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபினாமினா தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஆமாம், நான் பண்ணது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், ஆமாம் நான் பண்ணது வந்து ஒரு மிஸ்டேக்காகவே இருந்துட்டு போட்டோம், பட் அந்த ஒரு மிஸ்டேக் என்னை டிஃபைன் பண்ணிடாது. அந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து நவீன் அப்படின்னு கிடையாது, அந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து திவ்யா அப்படின்னு கிடையாது. தட் மிஸ்டேக் வில் நாட் டிஃபைன் யூ. புரியுதுங்களா? நீங்கள் வந்து செம்மையாக பைக் ஓட்டுற ஒரு பர்சனாக இருக்கலாம், பட் ஒரு தடவை தெரியாமல் கீழே விழுந்துட்டீங்க அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு பேட் டிரைவர் ஆகிட மாட்டீங்க. ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணனால நீங்கள் ஒரு பேட் பர்சன் ஆகிட மாட்டீங்க, ஒரு பேட் ஹியூமன் ஆகிட மாட்டீங்க. யூ ஆர் அ நைஸ் பர்சன், யூ ஆர் அ குட் ஹியூமன். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பர்சன். அதனால தான் வந்து அந்த ஒரு மிஸ்டேக் உங்களை போட்டு இன்னும் படுத்திகிட்டு இருக்கு, உங்களை போட்டு இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பேட் பர்சனாக இருந்திருந்தாலோ இல்லை ஒரு பேட் ஹியூமனாக இருந்திருந்தாலோ ஏன் அந்த மிஸ்டேக் இன்னும் உங்கள் மைண்டில் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் அதை தப்பு பண்ணிட்டு நீங்கள் பாட்டு கேஷ்லாம் மூவ் ஆன் ஆகிருக்கலாமே. நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக இருக்கனால தான் அந்த மிஸ்டேக் இன்னும் உங்கள் மைண்ட்லேயே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம மறுபடி சொல்கிற ஒரு பாயிண்ட், தட் ஒன் மிஸ்டேக் டஸ் நாட் டிஃபைன் யூ. ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க, காமாக இருங்க. ஓகேங்களா? லைஃப்பில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான பாஸ்ட் இருந்தாலுமே சரி, ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலுமே சரி, எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.